கர்ணத்தை வச்சு மட்டுமே ஒருத்தருடைய இயல்புகளை சொல்ல முடியுமா? கர்ணநாதனை பிடிச்சா ஜெயிக்க முடியுமா? கர்ணநாதனை நம்ம வணங்கினா நமக்கு நன்மை நடக்குமா? அப்படின்ற சந்தேகங்களோ, கேள்விகளோ உங்களுக்கு இருந்தா சந்தேகமே வேண்டாம். நிச்சயமா மிகப்பெரிய அளவுல நீங்க ஜெயிக்க முடியும். லைஃப்ல இந்த பத்திரக்காரணத்துக்காரங்க கோயிலுக்கு போறது அப்படின்னா உடனே கிளம்பி போவாங்க. வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக போறோம்னு தத்துவம் பேசுறதுல இவங்க ரொம்ப மேன்மையானவர்கள். வெறும் பேச்சு மட்டும் இல்லாம அவங்களோட இயல்பே அப்படித்தான் இருக்கு. மாட மாளிகையிலே வாழ்ந்தா கூட அதோட எந்த ஒரு ரிச்னஸும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்காக இவங்க கஞ்ச பிசினாரின்னு சொல்ல முடியாது. கோயிலுக்கு செய்யணும்னா நல்லா பிரம்மாண்டமா செஞ்சிருவாங்க. ஏன்னா இந்த பிறப்பு மற்றவங்களுக்கு தர்றதுக்கு தான், மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான், நாம வச்சுக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இவங்க கையால ஏதாவது ஒரு மருந்து சும்மா ஒரு ரசம் வச்சு வாங்கி அதை நீங்கள் குடித்தா கூட உங்களுடைய அந்த தற்காலிகமாக அந்த பிணி உங்களை விட்டு ஓடிடும். வேற்று மத நண்பர்கள் இவங்களுக்கு ரொம்ப சுலபமாக அமைஞ்சிருவாங்க. வேற்று மொழிகள் கற்றுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். துரோகியை கூட மன்னிக்கக்கூடிய மேன்மையான பண்பு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகைக்காரத்துக்கார நீங்கள் கோபப்படுத்தினாலோ, காயப்படுத்தினாலோ, துரோகம் இழைத்தாலோ உங்களுக்கு திருப்பி கூட அந்த துரோகத்தை செய்ய முடியாத ஒரு நபரை நீங்கள் துரோகம் செய்யும் போது அதோடைய கர்மாங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். வணக்கம். கர்ணங்கள் அப்படிங்கிற சீரீஸில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பத்திரை கர்ணம். இந்த பத்திரை கர்ணம் அப்படிங்கிறது கேது தான் அதிபதி. மிருகம் பார்த்தீங்கன்னா கோழி. இந்த பத்திரை கர்ணம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான கரணம். எப்பவுமே கர்ணநாதனை பிடித்தால் நிச்சயமாக வெற்றி. கர்ணத்தை வச்சு மட்டுமே ஒருத்தருடைய இயல்புகளை சொல்ல முடியுமா? கர்ணநாதனை பிடிச்சா ஜெயிக்க முடியுமா? கர்ணநாதனை நம்ம வணங்கினா நமக்கு நன்மை நடக்குமா? அப்படின்ற சந்தேகங்களோ, கேள்விகளோ உங்களுக்கு இருந்தா சந்தேகமே வேண்டாம். நிச்சயமா மிகப்பெரிய அளவில் நீங்க ஜெயிக்க முடியும். இந்த பத்திரை கர்ணத்துக்காரனுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, கடுமையான ஆன்மீக நாட்டம் உங்கள்கிட்ட இருக்கும். லைஃப்ல இந்த பத்திரை கர்ணத்துக்காரங்க கோயிலுக்கு போறது அப்படின்னா உடனே கிளம்பி போவாங்க. டயர்டா படுத்திருக்காங்கன்னா கூட பக்கத்துல ஒரு கோயில் இல்ல பெரிய பிரபலமான கோயிலுக்கு போவோம் அப்படின்னு ஏதாவது நீங்க கோயில் விஷயத்த சொன்னீங்கன்னா உடனே கிளம்பி குளிச்சுட்டு உடனே ரெடி ஆயிடுவாங்க. என்னப்பா படுத்து கிடந்தியே அப்படின்னா, இல்ல நீங்க கோயில்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படிங்க படுத்துருக்கிறது, வாங்க போலாம் அப்படின்றாங்க. இல்ல இவங்க கோயிலுக்கு போறது அப்படின்னா எல்லாரையும் அழைச்சிட்டு போறதுக்கு தயாரா இருப்பாங்க. அவங்க முதல்ல வந்து உட்காந்துட்டு, என்னப்பா எனக்கு கிளம்பலையா, கோயில் நட சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஷாப்பிங்கோ, வேற பீச்சுக்கோ, பார்க்குக்கோ கூட அந்த மாதிரி கிளம்ப மாட்டாங்க. ஒரு சின்ன கோயிலோ இல்ல பிரசித்தி பெற்ற கோயிலுக்கோ கிளம்புறதா இருந்தாலும் சரி, உடனடியாக கிளம்பி உடனடியாக போய் சாமி கும்பிட்டு அந்த கோயில் குளம்னு போகும்போது தான் அவங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ் ஆகும். இந்த பத்திரக்கடனோட குணாதிசயம் அப்படிதான். ஆன்மீக நாட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த ஆன்மீக நாட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறனால பத்திரக்கடன் என்ன பண்ணணும்னா, என்ன வாழ்க்கையில பண சொத்து சொகம் சேர்த்து என்ன பண்ண போறோம், பார்த்துக்கலாம், எல்லாம் ஆல்ரெடி நடந்தானே எல்லாருக்கும், வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக போறோம்னு தத்துவம் பேசுறதுல இவங்க ரொம்ப மேன்மையானவர்கள். வெறும் பேச்சு மட்டும் இல்லாம அவங்களோட இயல்பே அப்படித்தான் இருக்கு. அவங்க எப்படின்னா, வாழும்போது யாருக்கும் தொல்லை கொடுக்காம வாழ்ந்துட்டு பேசாட்டு நம்ம பாட்டு போயிடுவோம். நம்ம ரொம்ப யாரையும் துன்புறுத்தாம அப்படி ஓடி ஓடி சேர்த்து அந்த சொத்து சுகத்தை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த விட்டேத்தியான மனநிலை தான் அவங்க இருக்கும். குடும்பம் இருக்கும். ஆனா அந்த குடும்பத்தில ஒட்டுதல் இல்லாம, அந்த குடும்பத்தால் பாதிக்கப்பட்டு, அந்த குடும்பமே அவங்கள காயப்படுத்தி, எதுக்குடா இந்த திருமண வாழ்க்கை? எதுக்குடா இந்த குடும்ப வாழ்க்கை? அப்படின்னு ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், இந்த வாழ்க்கையே வேணாம்டா சாமி, அப்படியே கோயில், குளம், கையில திருவோடு, நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, அப்படியே நம்ம போயிடலாம் காசி, ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும். பற்றற்று வாழ்வாங்க. பற்றே இருக்காது. அதாவது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸே அவங்க நழுவ விடக்கூடிய காரணம் இதுதான். வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருந்து, நம்ம பெருசா வீடு கட்டணும், பெருசா கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நம்ம பசங்கள பெருசா ஃபாரின்ல அனுப்பி வச்சு படிக்க வைக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய எண்ணங்கள் இருந்தா தான் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் அழகா கிராப் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமா இவங்க ஏதாவது ஒரு பில்ட் பண்ணுவாங்க. ஆனா அப்படி ஒரு எண்ணம் அந்த ஜாதகருக்கே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து நம்மள்ட்ட இருக்கு, இதை வச்சு பார்த்துக்கலாம். பசங்கெல்லாம் படிக்க வச்சிருக்கேன் சார், அவங்க பார்த்து அவங்க சம்பாரிச்சுக்க வேண்டியதான், நான் சம்பாரிச்சு வைக்கணுன்ற அவசியம் இல்லை, அவங்களுக்கு போதிய கல்வியை கொடுத்துட்டேன். இந்த மாதிரி வாழ்க்கைக்கு நிறைய சேமிச்சு வைக்கணுன்ற எண்ணங்களோ இல்ல பெருசா மாட மாளிகை கட்டணுன்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்காது. எதையுமே சுருக்கி பண்ணுவாங்க. அவங்க கட்டாந்தரையில் கூட படுக்க தயாரா இருப்பாங்க. மாட மாளிகையிலே வாழ்ந்தா கூட அதோட எந்த ஒரு ரிச்னஸும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. போதும் 2 சட்டை இருந்தா போதுங்க, என்னங்க செருப்பு இன்னும் கிளியிலேங்க, செருப்பு பிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேற செருப்பு வாங்கிக்கலாம், ஐயோ இவ்வளவு காஸ்ட்லியா ஒன்று பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா அது அப்படி மோட்சத்துக்குரிய காரணம். அது 2வது, அவர்கள் எதையுமே ஒரு 1000 ரூபாய்க்கு பண்ண வேண்டிய வேலையை 30 ரூபாய்க்கு பண்ணணும்னு எப்படி யோசிப்பாங்க. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அது எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும், எவ்வளோ சுருக்க பண்ண முடியும்னு யோசிப்பாங்க. எதுக்குங்க பெருசாக மண்டபம்லாம் பிடிச்சிக்கிட்டு, தாலி கட்ட போகிறோம் அவ்வளோதானங்க, பக்கத்தில் கோயில் இருக்குது, ஒரு 10 பேரை கூப்பிட்டா போதாதா அப்படின்பாங்க. பெருசாக ஒரு விருந்து வைக்கிறான்னா கூட வீட்டு மேலே மாடி இருக்குது, ஒரு கொட்டையை போட்டோம்னா, ஒரு பெஞ்சை போட்டோம்னா, சேரை போட்டோம்னா வர போகிறாங்க, சாப்பிட போகிறாங்க. இதுக்காக நம்ம ஒரு மண்டபத்தை பிடிக்கணுமா? அப்போ
இருக்கிறத வச்சு என்ன பெஸ்ட்டாக பண்ணலாம் அந்த மாதிரி தோணும். இவங்க கூட வாழ்கிற மற்றவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் சில நேரங்களில். ஏங்க நம்ம கொஞ்சம் நல்லா தான் பண்ணா என்ன, என்ன நல்லா பண்ணி என்ன பண்ண போற, ஒரு நாள் கூத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக இவங்க கஞ்ச பிசினாரின்னு சொல்ல முடியாது. கோயிலுக்கு வந்து செய்யணும்னாலும் நல்லா பிரம்மாண்டமாக செஞ்சுருவாங்க. ஏன்னா இந்த பிறப்பு வந்து மற்றவங்களுக்கு தர்றதுக்கு தான், மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான், நாம் வச்சுக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் தனக்குன்னு வரும்போது வந்து செலவே பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் பத்திரக்காரனத்துக்காரங்க சொல்லுங்கள், தான் காசை மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னா அள்ளி கொடுத்துருவாங்க. நல்லா பண்ணுங்க, பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணுமா, கவலைப்படாதீங்க நான் கட்டுறேன், எவ்வளோ ஃபீஸ் சொல்லுங்கள் அப்படி கட்டிடுவாங்க. அது தாம்பிள்ளையாகவே இருக்காது. நண்பனோட குழந்தைக்கோ இல்லை பக்கத்து வீட்டு குழந்தைக்கோ கொடுத்துருவாங்க. ஆனால் தனக்கு ஒரு நல்ல சட்டை எடுத்துக்கணும், தனக்கு ஒரு சேலை எடுத்துக்கணும்னா எடுத்துக்க மாட்டாங்க. எதுக்கு இருக்கு நிறைய, ஐயோ பீரோ நிறைய இருக்குன்றாங்க. 10,000 15,000 கையில் இருந்தாலே ஐயோ 15,000 இருக்கு, இதுக்கு என்ன செலவு பண்ணுறதுனே தெரியலங்க, இருக்கட்டும் அப்படின்றவாங்க. ஸோ அப்போ அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு தனி மனநிலை வேணும் நமக்கு. அவங்க மற்றவங்களுக்கு செய்யும்போது நல்லா செஞ்சுட்டு தனக்குன்னு வரும்போது சுருக்கிடுவாங்க. இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பசிக்கும். எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. சாப்பிடாம அவங்களுக்கு இருக்க முடியாது. எதையாவது மென்னுக்கிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். எங்கேயாவது போயிட்டு வந்துக்கிட்டு எதையாவது போட்டு கிண்டிக்கிட்டு இருப்பாங்க. எதாவது கிளறிட்டு இருப்பாங்க. வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த பத்திரக்காரத்தை பார்த்தீங்கன்னா, வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல ஒரு டேபிள் சேர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த டேபிள் சேர்ல உட்காந்துருக்காங்க. கீழ ஒரு ட்ராயர் இருக்கு அப்படின்னா, அது திறப்பாங்க. அதில ஏதாவது பேப்பர் இருந்துச்சுன்னா, அத பார்த்து கிழிச்சு போட்டுக்கிட்டு, இது குப்பைய வந்து இது பண்ணிக்கிட்டு, இல்ல குப்பைய போட்டு கிளறுறது. ஆல்ரெடி குப்பை தொட்டி போட்டிருப்பாங்க வீட்ல. வீட்ல இந்த பேப்பர் குப்பைகள்லாம் இருக்கும் இல்லையா? அத போட்டு ஏங்க குப்பைய போட்டு கிளறிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்ல அதில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நேத்து கசக்கி போட்டுட்டேன். அது என்னன்னு பார்க்கணும். நீங்க எல்லாம் வந்து எதையாவது எடுத்து குப்பைய வெளில போட்டுறீங்க. நான் பாட்டு அத குப்பையிலேருந்து எடுத்துட்டு வருவாங்க. ஒரு பத்திரிக்கையாளர் சொன்னாரு. சார் நான் வந்து வீட்ல வந்து மனைவி வந்து ஒரு கம்மல வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. நான் எங்கெங்கேயோ தேடுனாங்க கிடைக்கல. நான் போய் குப்பைய போய் கிளறுனேன். குப்பையில இருந்துச்சு சார் அப்படின்னுவாங்க. அப்ப தேவையற்றது எது, தேவையுள்ளது எது அப்படிங்கிறத தாண்டி, இவங்களுக்கு எந்த இடத்தையும் கிண்டி கிளறும்போது அதுலருந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிரும். அத அப்படியே நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனைய மேலோட்டமா பார்க்க மாட்டாங்க. ஒரு பஞ்சாயத்தோ, ஒரு பேச்சுவார்த்தையோ அப்படின்னா, அடி ஆழத்து வரைக்கும் போறது. அப்படியே கிண்டி, 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 கிண்டி உள்ள வரைக்கும் போய், அது என்ன அப்படிங்கிறத பார்த்து அத கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருவாங்க. தீர்வுகள் தர்றது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தர்றது. அத வந்து மேலோட்டமா பார்க்காம, உள்ள போய் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத எடுத்துட்டு வரக்கூடிய அமைப்பு உங்கள்ட்ட இருக்கும். 2வது ரொம்ப சிக்கனமானவர்கள்னு நான் சொல்லியிருந்தேன். சிக்கனமானவர்கள் அப்படின்னு சிக்கனத்துக்கும், கஞ்சத்தனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சிக்கனம்ங்கிறது தேவையானத மட்டும் செய்றது தான் சிக்கனம். கஞ்சத்தனம்ங்கிறது தேவைக்கு கூட செய்யாம இருக்கிறது. எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்போ இவங்களுக்கு என்ன தேவை? ஒரு இடத்துல வந்து என்ன தேவைன்றது தெரியும். பத்திரக்காரத்துக்காரருடைய நண்பர், என்னுடைய நண்பர் இருக்காரு. அவரோட போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாரு, ஒரு காஃபி வாங்குவாரு. ஒரு சாப்பாடு தான் வாங்குவாரு. நான் அவரோட சேர்ந்து உட்காரும்போது, "எதுக்குங்க 2 சாப்பாடு வாங்கலாமே, 2 காஃபி வாங்கலாமேன்னா." "ஏங்க நானே கொஞ்சமா தான் குடிப்பேன். நீங்க அத விட கொஞ்சமா குடிப்பீங்க. கொஞ்சமா சாப்பிடுற 2 பேர் சேர்ந்து எதுக்கு 2 வாங்கி 2த்தையும் நம்ம மிச்சம் வச்சு வேஸ்ட் பண்ணணும். கொஞ்சமா இருக்க ஒரு விஷயத்த வாங்கி 1/2 சாப்பிட்டுக்கலாமேன்னு" சொல்லுவாரு. நான் அவர் கூட போகும்போது எல்லாமே நான் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் 1/2 தான். ஒரு காப்பி வாங்கி 1 2 போட சொல்லுவாரு. ஒரு சாப்பாட்ட 2 போட சொல்லுவாரு. அப்படி தான் சாப்பிடுவோம். ஆனா நியாயமா அது அப்படியே மிச்சமாகி, அது எல்லாமே கரெக்ட்டா சாப்பிட்டு திருப்தியா இருந்துச்சுருவோம். அப்ப ஒரு பொருள் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற அந்த மேன்மையான பண்பு இந்த பத்திரிகைகாரனத்துக்காரர்கள்ட்ட இருக்கு. வாழ்க்கையில அவங்க எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு 24 ஹவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேஸ்ட் பண்ணவே முடியாது அவங்களால. படுத்திருந்தா கூட ஒண்ணு தூங்கணும், இல்ல வேலை பார்க்கணும். ஏன் படுத்திருக்கோம்? சும்மா படுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்களேன்னா முடியாது அவங்களால. இல்லங்க, என்னை மறந்து நான் தூங்கக்கூடிய சூழல் எப்போ வருதோ அப்ப நான் தூங்கிக்கிறேன். என்னால சும்மா படுத்திருக்க முடியாது. அது கஷ்டங்க. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லி எந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இட் இஸ் லைக் தட். நீங்க பத்திரிகரணமாக இருந்தீங்கன்னா, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. ஒரு கோயிலுக்கு போனோம்னா, பிரசாதம் தரக்கூடிய கோயில தேடி கண்டுபிடிச்சு கூட்டு போவாங்க. சார் அங்க வந்து புளியோதரை பார்த்தீங்கன்னா, தொன்னையில தருவான். சர்க்கரை பொங்கல் வந்து தொன்னையில தருவாங்க. அத அப்படியே சுட சுட சாப்பிடலாம் சார் அப்படின்னுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க இயல்பா இழுத்துட்டு போகும். அதேபோல தொப்பி அணிவார்கள். தலையில தொப்பி அணியிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல ஏதாவது கேப்பு, இல்ல ஏதாவது துண்ட மேல கட்டிக்கிறது இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். தலப்பா கட்டிக்கிறது. அந்த தலைய மறைச்சுக்கிறது அவங்க ரொம்ப பிடிக்கும். இதேபோல இவர்களுக்கு இன்னொரு முக்கியமான பண்பு, மேன்மையான பண்பு என்னன்னா, மருத்துவ குணம். இவங்க கையால ஏதாவது ஒரு மருந்து, சும்மா ஒரு ரசம் வச்சு வாங்கி அத நீங்க குடிச்சா கூட, உங்களுடைய அந்த தற்காலிகமா அந்த பிணி வந்து உங்கள விட்டு ஓடிடும். நெறைய மருத்துவர்கள் பத்திரிகையாளத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. மருத்துவத்துறையில நர்ஸ், செவிலியர்கள்னு சொல்லக்கூடிய அந்த பணிகள்லயுமே இந்த பத்திரிகையாளத்துக்காரங்க இருப்பாங்க. பார்மசி, மருந்து கடை வச்சிருக்கிறது, மருந்து கம்பெனியில வேலை பார்க்கறது, இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நான் பத்திரிக்கையாளன் சார், நான் டாக்டரா இருக்கேன், நர்ஸா இருக்கேன், வார்டு பாயா இருக்கிறேன். நெறைய பேர் அந்த மருத்துவத்துறையில போய் வந்துருவாங்க. இல்ல அவங்க வீட்டு பக்கத்திலேயாவது ஒரு மெடிக்கல் ஷாப்போ, மருத்துவமனையோ கண்டிப்பா வந்துரும். இல்ல அவங்க ஃபேமிலிக்குள்ள யாராவது ஒரு டாக்டரோ, நர்ஸோ, கம்பவுண்டரோ கண்டிப்பா வார்டு பாயோ இருப்பாங்க. மருத்துவத்துறையோட நெருங்கிய தொடர்பு இந்த பத்திரிக்கையாளருக்கு வந்துரும். தன் உடலை பேணி பாதுகாத்துக்கிறது. எதையாவது மருந்து, மாத்திரை எதையாவது எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. எதையாவது ஒரு லேகியம், ஏதாவது ஒரு கஷாயம், இல்ல ஏதாவது ஒரு களிம்பு அவங்க பேக்ல இருக்கும். எடுத்து தடவிக்குவாங்க.
அப்பா இந்த அமிர்தாஞ்சன் தடவை தான் நம்ம நிம்மதியாக இருக்குது. இந்த நீலகிரி தைலத்தை போட்டால் தான் எனக்கு காதே கேட்குது. இந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு மருந்து எப்பவுமே இருக்கும். அப்போ அவங்க பேச்சிலையுமே பார்த்தீங்கன்னா ஒத்தடம்னா ஒரு ஆறுதல். பார்த்துக்கலாம் விடு. என்ன வாழ்க்கையில் பார்க்க போகிறோம். இந்த நம்மலாம் சம்பாரித்தோம் என்ன ஆச்சு? இந்த அங்கே போய் இழந்துட்டோம். விடுங்கப்பா. போனா போயிட்டு போகுது. வந்துரும். எதுக்கு? கவலைப்படாதீங்க. கஷ்டப்படாதீங்க. அப்படின்னு பற்றற்று பேசுறது. எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு இருக்கிறது. தரையில படுக்கிறோமா படுத்துக்கலாம். சோறு இல்லையா? பரவாயில்ல பார்த்துக்கலாம். நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சே ஆகணும். ஒண்ணு இல்லைன்னா வாழவே முடியாது. சில பேர் இருப்பாங்க. என்னால ஃபேஷியல் பண்ணலைன்னா என்னால இருக்கவே முடியாதுங்க. ஐய்யய்யோ! 1 வாரம் ஆச்சே அப்படின்னுவாங்க. அந்த சீன்லாம் இங்கே கிடையவே கிடையாது. எது இருந்தாலும் இல்லை இடியே விழுந்தாலும் மழையே பெஞ்சாலும் வாழணும்னா வாழ்ந்துக்கலாம், பார்த்துக்கலாம். இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வட்டத்துக்குள்ள வாழக்கூடிய அது ஒரு பாக்கியமா தான் நான் கருதுறேன். ஏன்னா நீங்க இது இருந்தா தான் வாழ முடியும் அப்படின்னா, அது ஒரு வகையில ஒரு துரதிர்ஷ்டம் தான். ஏன்னா அவங்க அது இருந்தா தான் வாழ முடியும். இவர்களுக்கு அது இல்ல. இவர்களுக்கு ஒரு கட்டாந்தரையில ஒரு துண்ட விரிச்சு கூட படுத்துருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்தோடு ரொம்ப நெருங்கிய தொடர்போடு இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் எப்போதுமே உண்டு. வேற்று மத நண்பர்கள் இவங்களுக்கு ரொம்ப சுலபமா அமைஞ்சிருவாங்க. வேற்று மொழிகள் கத்துக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். இவங்க வீடுகள்ல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்க சொல்லுங்க. நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீட்டுக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஒரு ரூமுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கிறது. இதுல இந்த மல்டி கலர்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது இவர்களுக்கு அடிக்கடி குளிக்க தோணும், தண்ணியில விளையாட தோணும், தண்ணியில போய் குதிச்சு விளையாட தோணும். குளத்துலயோ, நதியிலயோ, ஸ்விம்மிங் பூல்லயோ இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். அப்படியே தண்ணிக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. வீட்டில் தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீர் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், இவர்களுக்கு சில நேரங்களில் ஒபிசிட்டி பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துடுது. கொஞ்சம் குண்டாக இருக்கிறது, அந்த வெயிட்டை குறைக்க முடியாமல் போகிறது, இதெல்லாமே அவங்களுக்கு இருக்கும். 2வது இவர்களுக்கு விநாயகருடைய வழிபாடும் சிவபெருமானோட வழிபாடும் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடும் ஒரு செவ்வாய்க்கிழமையிலையோ ஒரு வியாழக்கிழமையிலையோ விநாயகர், திருச்செந்தூர் முருகன், சிவன் வழிபாடு இதெல்லாமே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா துரோகியை கூட மன்னிக்கக்கூடிய மேன்மையான பண்பு இருக்கும். நமக்கு துரோகம் பண்ணிட்டா அதுக்காக என்ன பண்ணுறது, நம்ம அவனை பழி வாங்க முடியாது. அந்த மாதிரி பழி வாங்க தெரியாது அவங்களுக்கு. பழிக்கு பழி செஞ்சு என்ன பண்ண போகிறோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகைக்காரத்துக்கார நீங்கள் கோவப்படுத்தினாலோ காயப்படுத்தினாலோ துரோகம் இழைத்தாலோ உங்களுக்கு திருப்பி கூட அந்த துரோகத்தை செய்ய முடியாத ஒரு நபரை நீங்கள் துரோகம் செய்யும் போது அதோடைய கர்மாங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பத்திரிகைக்காரத்துக்காரரோட வாழ்க்கையில் நீங்கள் விளையாடாதீங்க. ஏன்னா அவர் உங்களை மன்னிச்சிருவார். ஆனால் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையே. ரொம்ப கவனமாக இருங்க. பத்திரிகைக்காரனும் மேன்மையான பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள். சங்கடஹர சதுர்த்தின்னு ஒன்று வரும் மாதம். அந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து பிள்ளையார் வழிபட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு. சிவபெருமான் கோயிலுக்கு திருவண்ணாமலைக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி. அந்த சேவல் கொடியோன் அந்த திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி. உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையிலேயே வியாழக்கிழமை கும்பிட்டு வரும்போது நிச்சயமாக வெற்றி பெற முடியும். எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீங்கள் வாழ்வாங்க வாழ நான் எல்லாம் வல்ல என்னுடைய விநாயகப் பெருமானை வேண்டிக்கிறேன். நன்றி.